ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி செடி ப்ளஸ் வெங்காயம்லாம் நட்டுறதுலாம் புயலுக்கு முன்னாடி அதை கொத்தி விட்டு எப்படி இருந்துச்சு நிலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எப்படி இருக்குது பாருங்கள். வெள்ளைக்காடாக மாறி இருக்குது, அதாவது களைக்காடாக மாறி இருக்குதுன்னு சொல்லலாம். என்ன களைக்காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் பொண்ணு தாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இவ்வளோ பெங்களூர் பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி செடி நட்டதே காணுங்க. இந்த புயலில் எந்த வேலை செய்கிறது எந்த வேலை விடுறதுனே இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம இந்த பக்கம் வந்தே பார்க்கல. ப்ளஸ் நம்ம இன்றைக்கி தான் வந்திருக்கோம் பாருங்கள். தண்ணி விட்டதோடு சரி, அதுக்கு பின்னாடி புயல்லே வந்துருச்சு. எவ்வளோ பெங்களூர் பொண்ணு முளைச்சிருக்குன்றதையும் பாருங்கள். இப்போ வெங்காயம்லாம் நட்டங்க இல்லை, புயல் வருதுன்னே தெரியாது. அன்றைக்கி ஈவினிங் தான் நட்டுட்டு ஓடினேன். மழை வேறு ஹெவி மழை வந்துருச்சு. வெங்காயம் வந்த லட்சணத்தை பாருங்கள். இந்த இதில் இருக்குது. ஒரு விவசாயமாவது வந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக ஒரு விவசாயமாவது போட முடியுதா பாருங்கள். எல்லாம் தோல்வியிலே தான் முடியுது. வந்துச்சின்னு சொல்கிறத விட வரலன்ற சொல்கிறது தான் அதிகமாக இருக்குது இந்த வருஷத்தில். அதாவது அந்தளவுக்கு இயல்மையில் போகிற மாதிரியே தான் இருக்குங்க லைஃபு. வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல முடில, வரலன்னு சொல்ல முடில, ஏதோ போட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்றத சொல்லலாம். கிட்டத்தட்ட அது 3 மாதமே ஆச்சுங்க. 3 மாதம் தாங்க அந்த வெங்காயம் வளர்ச்சி. சின்ன வெங்காயம் வளரல, அவ்வளோதான். அது ஓட்டி முடிக்க வேண்டியது தான். தக்காளி வந்து ஏதோ ஒன்று வச்சுருக்கு. பறிக்கலான்னு தான் தோட்டத்துக்கு வந்தோம். ஃபுல்லாக புழுகு பாருங்கள். மருந்து அடிக்கலைன்னா அங்கே பாருங்கள். இது வந்து 2 நாளைக்கு கொடுத்தாங்க இந்த பழம். மருந்து அடித்து செலவு பண்ணி கூலியெல்லாம் வச்சா தாங்க கொஞ்சம் அமௌண்ட் வரும், இல்லைன்னா வரவே வராது. இந்த பின் சைடு வந்து பார்த்திங்கன்னா புழுகு இருக்கும். மருந்து அடித்து இந்த என்ன சொல்லுவாங்க, இது பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொக்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேலே இருக்கிறது அதாவது காம்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக்காக இருக்கும் தக்காளி மேலே. அதுக்கு வந்து தனியாக நம்ம வந்து மருந்து மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து அடிக்கணும். அப்போ தான் காய் வந்து இந்த மாதிரி புழுகு வைக்காது. நேச்சுரலாக நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும்னு பார்த்திங்கன்னா மருந்தால் தான் முடியும். அதாவது உரம் யூரியா இந்த மாதிரி மருந்து இல்லாமல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பூச்சி தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. கண்டிப்பாக ரசாயன உரங்கள் இந்த மருந்துகள் இல்லாமல் வந்து விவசாயம் செய்யவே முடியலைங்க இந்த காலத்தில். இயற்கை உரங்களை பயன்படுத்தி வந்து கொஞ்சம் ஆரோக்கியமான முறையில் வந்து விவசாயம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி புழு இருக்கிற மாதிரி தாங்க கிடைக்கிது. நேச்சுரலாக கிடைக்க மாட்டேங்குது. இல்லைன்னா ஓட்டையாயிடுது, இல்லைன்னா அது உள்ளே வந்து இப்போ புழு வச்சிடுறது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்குது விவசாயிகள். செடியை பாருங்கள் போயிடுச்சு. உரமே போடாத செடி ஃபுல்லாக போயிடுச்சு. இருக்கிற 1-2 பழத்தையாவது வீட்டுக்கு சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம் நிலத்துக்கு. பாருங்கள் மருந்தடிக்காத காம்பு நோய் வந்துருச்சு. புழு தெரியுதுங்களா? இது வேஸ்ட்டு தான், வேஸ்ட் ஆகிடுச்சு. பழம் நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்து மருந்து அடித்து அந்த மருந்து கரெக்டான பராமரிப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து தக்காளி வறுத்துருக்கலாம். ஸோ எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல. பூச்சி பண்டு புழுகு தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தான், சரிங்களா? இதுக்கு வந்து கரெக்டான மருந்து ப்ளஸ் வந்து இந்த உரமெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தா இது மாதிரி வந்திருக்காது. இருந்தாலும் வரலைன்னா எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்படி தாங்க இருக்கும். மருந்து இந்த மாதிரி உரம் உரியெல்லாம் வைக்காது இருந்தால் இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் நேச்சுரலான உரம் வச்ச மகசூல் வந்து அதிகமாகும். பட் வந்து இந்த மாதிரி நோய்கள்லேருந்து அது செடிகள் எல்லாம் காப்பாற்ற முடியாது அப்படின்றது தான் ஒரு உதாரணம். தோட்டமே காடாகிட்டுக்குது பாருங்கள் பெங்களூர் கொண்டாடால. அவ்வளோதாங்க. இந்த டைம் வந்து ஒரே அறுப்புனால நம்ம செடியை வந்து அழிக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டோம். ஒரு பழம் வந்து இல்லை, ஒரு பழம் வச்சுருக்கு, ஒரு பழம் அழுகிட்டு இருக்குது, ஒரு பழம் இந்த மாதிரி புழுகு பாருங்க புழுகு வச்சு தண்ணியும் வருது. ஒரு பழம் நல்லா இருக்கு. வெங்காயம் பாருங்க இன்னும் இல்லை. நம்ம வெங்காயத்தில் வந்து நஷ்டம் தான் வருது. ஏற்கனவே ஒரு டைம் நட்டேன், அதுலேயும் வரல. இப்பயும் ஒரு 500 ரூபாய்க்கு வேணாந்து நட்டேன், அதையும் வரல. ஆல்ரெடி நடுற வீடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் வரல. என்றைக்கு தான் விவசாயத்தில் வெற்றி அடைகிறாங்கன்னு தெரியல விவசாயிகள். சின்ன சின்ன விவசாயமே வர மாட்டேங்குங்க. இப்போ பெரிய பெரிய விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. இதை வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டேங்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இருக்கிறேன். அதுலேயும் ஒரு செடிக்கு ஒரு காய் மட்டும் தாங்க வச்சுருக்கு. நிறைய காய் வைக்கணும். பூண்டு பெங்களூர் பூண்டு இவ்வளோ இருந்தால் எப்படிங்க விவசாயம் வரும்? விவசாயமாக வரல. அந்த களையை முடி போச்சு. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கொத்தி முடித்தோம், அதுவும் பலன் இல்லாமல் போயிடுச்சு. இந்த சைடு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பக்கத்து கொல்லிக்காரு. இந்த 2 பழம் தாங்க உருப்படி நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. பாய், டேக் கேர்.